சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜியும் அவரது ஒட்டுமொத்த உறவினர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். எதற்காகவென்றால் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார்கள். அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டார் அல்லவா, அதில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி மோசடிகளை செய்தார். இது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவதாக திமுகவின் ஆட்சியில் அவர் இணைந்த பிறகு மதுபான ஊழல் வழக்கு அமைச்சராக அவர் செயல்பட்டார். கிட்டத்தட்ட அப்படித்தான் அதை கூற வேண்டும். ஏனென்றால் பல கோடிகள் அதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் சில உயர் அரசு அதிகாரிகளுமே இதில் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே திரும்பிவிட்டார்கள். சாட்சிகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இதனால்தான் இன்று நீதிமன்றத்தில் நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகியுள்ளார் என்றும் இந்த வழக்கு அடுத்த மாதம் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் அடுத்த மாதம் ஒட்டுமொத்த குற்றத்திற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜியும் அவரது நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்றால், மேலும் குடும்பத்தில் உள்ள சில முக்கியமான நபர்களும் இதில் தொடர்புடையவர்களாக பினாமிகளாக ஆதாரங்களை அமலாக்கத்துறையினர் சமர்ப்பித்துள்ள நிலையில் அது பொய் என்று செந்தில் பாலாஜி நீதிமன்றத்திலும் தெரிவிக்க வேண்டும். அதற்கான ஆவணங்களையும் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க தவறிவிட்டால் அடுத்த மாதம் நிச்சயமாக செந்தில் பாலாஜியின் தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அல்லவா, அது ரத்து செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சிறையில் அடைக்கப்படுவார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டால் திமுகவிற்குத்தான் இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு இது சிக்கலாகவே மாறும். கரூர் தொகுதியில் மீண்டும் அவர் எம்எல்ஏவாக போட்டியிடுவதற்கு சிக்கலையும் தோல்வியையும், முதலில் அவர் வெளிவருவதற்கு கடினம், 7 ஆண்டுகள் குறையாமல் சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், செந்தில் பாலாஜி ஒருவேளை குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.